Good morning and once again welcome back to my channel. நான் தான் உங்க டியன் பைக்கர் கிச்சா பேசுறேன். Good morning with the tea. Summer season, the winter season அதெல்லாம் பார்க்கறதுல we are always the tea lovers. அதனால வந்து morning always with tea தான். என்ன கொஞ்சம் சன்ரைஸ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 5:30க்கு நாங்கள் ரைடுக்கு வந்து பிளான் பண்ணி கிளம்புனோம். கேங்கில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேரில் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு திசையில் போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 5 பேரை பிடிச்சி வைக்கலாம்னு பார்த்தா அவங்க காலையில் மச்சான் வரல. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் என்னடான்னா வீட்டில் அம்மா கூப்பிடுறாங்க, அப்புறம் ஆட்டுக்குட்டி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு போக வேணான்னு சொல்றான்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து இந்த ரைட்ல வந்து நம்ம கூட இணையில. பாய்ஸ் 2 பேர் அங்க இருக்கானுங்க. பக்கம் போல நம்ம ரைடுல வந்து உழப்புறதுக்கு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த உழப்புல கூட்டிட்டு வந்திருக்கேன். நேத்து என்னடான்னா வரலங்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொன்னா வேலை இருக்கு அப்படின்னா சம்பந்தமே இல்லாம திரும்ப என்ன சொன்னான்னா பரவாயில்ல நான் வந்துடுறேன் அப்படின்னா. நான் சரி ஓகேடா வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க பாத்தீங்களா பிரெட்டும் இது என்னது மச்சான் வந்து இந்த பண்ண உனக்கு தெரியாது. ஏண்டா அருமையா இருக்கு. டீ மட்டும் தான் சொல்லிட்டு வாங்கிட்டு நீ எல்லாரும் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கு. க்ரீமோட சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டுங்க. நான் ஒரு ஃபுட் பிளாகரா மாறிட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு பயங்கரமான ஒரு vlog-ஆ இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம வந்து வால்பாறை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நிறைய vlogs இப்போ வால்பாறை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு ஒன்னும் கிழிச்சது இல்ல. பட் வந்து இப்போ வந்து வாரத்துல ஒரு 2 வீடியோ போடலான்னு இருக்கோங்க. சண்டே வந்து போறோம். வால்பாறையில் இருக்கிற நிறைய எஸ்டேட்டை வந்து ஒவ்வொரு சீரீஸா வந்து கட் பண்ணி போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற தினம். ஸோ எல்லாரும் வந்து மறக்காம உங்க ஓட்டை வந்து பஞ்ச் பண்ணிருங்க. நானும் என்னோட ஓட்டை வந்து நான் பஞ்ச் பண்ணிடுறேன். வந்தது லேட்டு ரைடுக்கு வந்தவனே உனக்கு வந்து நேக்கா டீ பன்னு எல்லாம் எடுத்துட்டு ஒரு விரல் புரட்சியேன்னு பாட்டு பாடிட்டு இருக்காண்டா பாபி. பசிக்கும் நொட்டு சொல்றது நம்ம நாட்டுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. 10லயே வந்துட்டுருங்க. நைட் என்ன சரக்கு? நைட் என்ன சரக்கு? 105 ரூபா. 105 ரூபா. அதுதான் வேலையை காமிச்சிருக்கு. இதுவே நீ காஸ்ட்லியான சரக்கு அடிச்சா இந்நேரம் நீ கிளம்பி வந்துருப்படா ரைடுக்கு. ஆக்சுவலா வந்துட்டு இந்த ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட அபின் வரன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அபின் ஓட்டு போட போறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. அதனால அவன் வந்துட்டு இன்னைக்கு காலையில வந்து தலைவர் வந்து கன்னியாகுமரி கிளம்பி போறான். நாங்க அப்படி இப்படி வந்துட்டோம். தலைவர் வந்து அப்படியே கிளம்பி போறாரு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. நம்ம பாய்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம அவங்க எல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி ஹண்ட் பண்ணி வால்பாறையில் எல்லாத்தையும் ஒட்டு சேர்க்க போகிறோம். இப்போ சுவாரஸ்யமான பிளாக்லாம் வச்சுருக்கேன். கெஜமுடி டனல், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 ஹிடன் ஸ்பாட் அப்படிலாம் வந்து நம்ம போகிற ஒரு பிளான் இருக்கு. ஸோ நம் பிளாகில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இது உங்களது சேனல் TN37 பைக்கர் கிச்சா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு இந்த வேலை வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நேரத்துல பண்ணு. ஸோ இந்த டைம் ரைடுக்கு வந்து லக்கி AGV ஹெல்மெட், அப்புறம் நம்மளோட கேட்ஜெட்ஸ், டீ, அப்புறம் நம்மளோட வாகனங்கள், ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வித் பாபியோட தூங்க வேலை நானு நைட் ஷிஃப்டே. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தாவே இதுதான் பிரச்சனை. ஓய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்திருக்கோம். ரைடில் பிரேக் இருக்கலாம், ஆனால் ரைடே பிரேக் இருக்குதான் மூஞ்சி மட்டும். ஸோ ஏன்னா எப்போவுமே நாங்கள் வந்து ரைடில் அதிகமாக பிரேக் எடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆலியார் இருந்திருக்கோம். இங்கேருந்து அதுக்கப்புறம் அப்படியே ஏறினா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பெண்ட் இருக்குங்க. ஸோ அந்த 40 பெண்டு தாண்டி தான் போகணும். ஃபர்ஸ்ட் பிரேக்குக்கு பாய்ஸ் என்னமோ சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்க? சர்பத்தா? சரி சொல்லு. என்ன மொஜிட்டோலாம் இருக்காடா? அண்ணா சோடாண்ணா. அண்ணா 4 போட்டுருங்கண்ணா. ஏன் எனக்கு இது குடிச்சா ஆய் வருமாடா? சாப்பிடுச்சுனே ஆய் வருங்க. லைட்டா ஆய் வருமாடா மச்சான். ரைடுல எப்பவுமே இது ஒரு பிரச்சனை. எங்க ரைடு போனாலும் காலையில நேரத்துல எந்திக்கிறோம், அவசரமா எந்திப்போம். பசங்க எல்லாருமே வந்துடுவாங்க ஜாலியா. நம்மளும் என்ன பண்ணுவோம், பல்ல விளக்கிட்டு அப்படி இப்படி குளிச்சுட்டு கிளம்பிடுவோம்.
திடீர்னு நம்ம வண்டி எடுக்கும்போது தான் திடீர்னு ஆய் வர மாதிரி. நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்றது, அடுத்த பெட்ரோலுக்கு நின்றுவேன். நீ நின்றுவியா? நான் என்ன வச்சுப்பேன், சரி இடையில நின்னா ஆய் போகணும்னு வச்சுக்க, பசங்களுக்கு சங்கடமா சொல்லிட்டு ஆய் அடக்கிட்டே வரும். எப்படிதான் சாயந்தரம் வரைக்கும் அடக்குவேன். அது ஏதாவது டேய் அவன் நைட்ல அவன் போதையிலே இருக்கான்டா. பாருங்க பாரு, நைட் அடிச்சு அந்த 105 ரூபா சரக்கு தான்டா காரணம். இன்னும் முடிப்பு தட்டல. அது பிளாக்ல 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். எல்லாரும் வந்து லாலேட்டன் சரக்கு ட்ரை பண்ணுங்க. அது என்ன மச்சான், ஓல்டு மக்கு. அதுல அந்த மூஞ்சி இருக்கும். தெரியலடா, நான் பார்த்துருக்கேன். இதை பார்த்து நான் சரக்கு அடிக்கணும்னு நினைச்சுக்காதீங்க, நான் பார்த்துருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏய் பேசிக்கலி ஐ எம் நல்லவன், ஐ எம் குட் பாய்டா. ஆனா உங்க கடையில ஸ்பெஷல் என்ன? எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது சங்கரன் கோயில்ல இருந்து கொண்டு வந்து நன்னாரி எசன்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன கடையோட சோடா சர்பத்து? கஸ்டமர்லாம் எல்லாரும் வந்து ஸ்பெஷலா நாங்க வந்து யாருக்கிட்டையுமே வந்து பணிவா நடந்துக்குவோம். ரெண்டாவது வந்து யாருக்கிட்டையும் சில்லற விடு, 1 ரூபா விடு, 2 விடுன்னு அந்த சேஞ்சு பிரச்சனை இல்லாம சாப்பிட்டா நடந்துக்குவோம். ஓகே, அதுதான் எங்களுடைய ஸ்பெஷல். பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நம்ம பாய்ஸ்க்கு ஒரு 4 ஸ்பெஷல் போட்டு விடுங்க. ஸ்பெஷலா போட்டு. ஓகே, ஒரு ரியாக்ஷன் தான்டா பயங்கரமா இருக்கு. ரோஸ் தான் ஆர்டர் பண்ணோம். லெமன் சோடா, சால்ட் அண்ட் சுகர்னு சொல்லுவாங்க. Yes. Drinking is injurious to health. Drinking causes cancer. ஆமா, அப்படித்தானே படத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க டைட்டில்ல. என்ன ஒரே கல்பல் முடிச்சிட்டேன்? அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்சவன சர்றன்னு போய் சொல்ல. Cheers boys, எல்லாம் cheers பண்ணுங்க. குடியாரங்களோட சவாசம் வச்சு கூடாதுடா. கோல்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ். சர்பத்துன்னு ஒன்னு கொடுத்தாங்க, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு மச்சான். குடிச்சதே ஆய் வருது எனக்கு. இப்ப பயங்கரமான சர்பத்துல போற வழியில காட்டுக்குள்ள நிறுத்திடுவேன். அவ்வளவுதான். தண்ணி மட்டும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். மச்சான் நான் சொல்ற கரெக்டா கேளு, வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போலாம். வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தண்ணி சர்பத்தே உண்மையுமே நல்லாதான் இருக்கும். இந்த பாலமுறை என்ன பண்ணிட்டான், சக்கரை எல்லாமே வீட்டு போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். சால்ட் கொஞ்சம் தூக்கலா போடுங்கன்ட்டான் போல இருக்கு. அவ்வளவுதான், அவரு எச்சா போட்டு விட்டாரு. காலங்காத்தால மணி 8 தான்டா ஆகுது. சால்ட் சர்பத்தை வேணா 8 மணிக்கு குடிப்பானடா. கிவிங்க குடிக்கிறீங்க மச்சான். அப்பளவே வந்து இளநீ குடிக்கிறே தண்ணி எடுத்து அக்கா பசங்க ஜூஸ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சுருந்துருக்கணும், பின்னாடி இருக்கணும். சரிக்கா, தப்பு பண்ணிட்டேன். நீங்க அப்பவே சொன்னீங்க இளநீ குடிட்டு, நாங்க இவங்க பேச்ச கேட்டோம். நிற்கிறாரு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வால்பாறை போகிற வழியில் வாட்டர் ஃபால்ஸுங்கிற இடம். இந்த இடம், இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2 செடிக்கும் இடையில பைக்கில் போனோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வால்பாறை போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் நின்று கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும். பட் இன்னைக்கு அந்த டீ கடை இல்லை. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு பாருங்கள். இதுதான் அந்த இடம், வாட்டர் ஃபால்ஸ். பிரேமலு படத்தில் அந்த ஹீரோயின் பேர் என்ன? மச்சான் எக்ஸ் மச்சான், அதனால அவன் பேர்ல மமிதா. ஏய் அவன் அங்க தங்கச்சிடா, அவன் ஏன் ஆள்றா? எப்படிடா ஆமாடா, எக்ஸைட்டா தங்கச்சி தான்டா எனக்கு. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. எக்ஸைட்டா டேய் ஆமாடா, எனக்கு எக்ஸைட்டா தங்கச்சி தான்டா. அப்போ இது டேய் இப்போ நீ என்ன சொல்ற, அவன் ஆளா இல்லையா? எனக்கு டேய் இங்க பாரு, எனக்கு ஆளா இருக்கும்போது உனக்கு தங்கச்சி, இப்போ எனக்கு எக்ஸ் ஆகும் போது இப்போ எனக்கு தங்கச்சி. உனக்கு தங்கச்சி, அப்போ எனக்கு ஆளு. ஆமா, ஆனா அது என்னோட எக்ஸ், இப்போ உனக்கு ஆளு. குழப்பிட்டேன்டா. இது வந்து ஆப்டிடியூட் क्वेश्चन. இந்த காதலி எந்த மனைவியா மச்சே, இந்த மனைவி ஆகும் சார். இந்த காலத்துல எல்லாம் ஆகும் சார். டைம் என்ன? வாட் இஸ் த டைம்? 10:30. ஓகே, 10:30 ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டயட் மிஸ் ஆயிடுச்சு. நானும் பொறுமையா வால்பாறை போயிருக்கேன். பட் வந்து பொறுமையா நின்று நம்ம கால சூழ்நிலை மாறி இயற்கை இருக்கு அப்படி இல்லைங்கச்சா. உண்மையை சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற வயசாயிருச்சு. அது கிடையாது மச்சான், ஒரு தடவை பட்டுட்டோம், திரும்ப விழுந்தா எந்திரிக்க முடியாது. ஆமா, ஆல்ரெடி இப்ப எந்திரிச்சதே பெரிய மிகப்பெரிய விஷயமா போச்சு 2 பேருமே. அதனால இப்ப நான் அந்த அளவுக்கு அடி. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு நாங்கள் ஸ்பீட் லிமிட்டை தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40வது மினிட்டுங்க கிச்சா. அதாவது வால்பாறைக்காரனுக்கு வால்பாறை மறந்துருச்சு. வால்பாறைக்கு புதுசா வந்தோம்னா வால்பாறைக்காரன் ஆயிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வால்பாறை சுத்தி கட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கருமலை ரோடு. இது வந்து கருமலை ரோடு சரிங்களா. 40வது மினிட்ல புதுசா அக்கா கடை வந்திருக்கு. இத்தனை நாளா இங்க வினுவனை கூட்டு வந்திருக்கான். ஒரு நாள் இந்த கடை இன்னைக்குதான் வந்திருக்கேன். இங்க வந்து தோசை ஆப்பம் கிடைக்கும். அப்படியே ஜெயிட்டா அப்படியே அடிச்சுட்டு போய் படுத்தோம்னா. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, கடையில் ஆம்லேட் இருக்கா? எல்லாம் இருக்கும். டேய், ஆம்லேட் இருக்கா?
அவன் வரும்போதே சொல்லிட்டான் நீ மகேஷ் கிட்ட வீடியோ எடுக்க சொல்லிட்டான், சூப்பரா எடுப்பான்டா, பயங்கரமா எடுப்பான், நல்லா எடிட் பண்ணுவான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஏதாவது பொண்ணுங்க வந்தா திருப்பிடுவான், கேமராவே திருப்பிடுவான்டா. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. வண்டி வந்துட்டு இருக்கோம் டே, ஒரு 2 சும்மா 2 எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நானும் வண்டி வச்சிருக்கேன், ஒரு 2 ரீல்ஸ் போடணும்னு எல்லாரும் போடுறாங்க. சரி நமக்கு எடுக்கிறது முட, எடிட் பண்றது முட, அதையும் தாண்டி கெஞ்சி கூத்தறி ஒருத்தங்கிட்ட போய் வீடியோ எடுத்து கொடுத்தா அவன் அன்னைக்கு தான் கேவலமா எடுப்பான். ஸ்கூட்டி எடுத்திருந்திருக்கலாம், ஏன் இந்த வால்பறைக்கு ஸ்கூட்டி ஏறாதா? ஏறுண்டா ஜூபிட்டர் எடுத்தேன்னா இறுக்கி புடி முறுக்கி சுத்தி அதெல்லாம் மேட்டரே இல்ல, சிம்பிள் ஐடியா. ஜாக்கெட் எல்லாம் போட்டுருக்கோம், நடந்து ஏறுவோம் வால்பாறை. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட், இப்போ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது இந்த ரைடிங் கியர்ஸோட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோமா இல்ல ட்ரவுசரோட? இப்போ நாளைக்கு ட்ரவுசரோட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் we will be in ஆஃப் டியூட்டி, ட்ரவுசர்ல போகலாம். ஆமா, நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ரைடிங் ஜாக்கெட். எனக்கு சொந்த ஊர் வால்பாறை, முன்னாடி சொந்த ஊர், அதனால நீங்க அங்க வந்து ஆஃப் டியூட்டில தான் பாப்பீங்க, ஆன் யூனிஃபார்ம்ல தான் பாப்பீங்க. நம்ம கேஜி தியேட்டர்ல படத்துக்கு போறதுக்கு எல்லாரும் ட்ரவுசரோட தான் போவோம். அந்த அத்தாஸோட பேக்ல என்ன வச்சிருக்கிற? அதுதான்டா எனக்கு ஆச்சு. செருப்பு ஒரு ஜோடி வச்சேன். செருப்பு யாராவே மொரட்டாலா இருக்கா? என்னடா 90க்கு 90 டயரை போட்டு இந்த போட்டு படுக்கிற? நேத்தே ஜட்டி மட்டுமாவது விட்டு வைப்பேன்னு நினைச்சேன், ஜட்டியே எடுத்துட்டு போயிட்டா. இப்பன்னு அதுதான்டா ஜட்டி மாத்தி போறதான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு. ரைட்ரா. அப்படியே டக்குன்னு திரும்பி பாருங்க, ஹஸ்கர்ன 400 வருது. இது விட்பிலன்ரா, விட்பிலன் TN99 எங்க சொல்ல தான் வாங்கியிருக்காங்க போல. இறச்சி பாரு விட மாட்டாங்களா? வால்பாறை சொன்னாலும் விட மாட்டாங்களா? நம்ம மச்சான் நம்ம யாருக்கும் தெரியாம எடுத்துட்டாங்களா? எப்பனா போனீங்க? அழைச்சி பாரு, நேற்று கூட சொன்னாங்களா? நீங்க ஏன் பயமுறுத்துறீங்க? இன்னைக்கு போறோம், இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்து இறச்சி பாறையில தான் இறக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து தோசை சாப்பிட்றோம், தோசை ஆம்லேட்டு எல்லாமே சாப்பிட்றோம். தோசை அருமையா இருக்கு, ஆனா என்ன ஆம்லேட் மட்டும் இல்லை. சாம்பார் சூப்பராக பார்த்து சாம்பார் தான் சாப்பிட்ருக்கேன். பீன்ஸோட சூப்பராக இருக்கு, ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக். காக்கா முட்டையா? இவன் வந்து காக்கா முட்டையில உடச்சிருந்தாங்க சின்ன வயசுல. அவன் பேரே காக்கா முட்டை தான். இதுதான் காக்கா முட்டை. இவங்க அண்ணன் பெரிய காக்கா முட்டை இருக்கான். My name is Kakamute. நான் சின்ன காக்காமுட்டை, அவன் பெரிய காக்காமுட்டை. சின்ன காக்கா முட்டை, ஆயம் பெரிய காக்கா முட்டை. அண்ணனுக்கு நம்பிக்கை இதே வேற, மரத்து மாதிரி காக்கா முட்டையோட குடிச்சிருவாங்க. காக்கா முட்டை குடிக்கிற பரம்பரையாடா நாங்க. ஓகே இருங்க, தோசையை சாப்பிட்டு அதுக்கப்புறம் விளாக் கன்டினியூ பண்றோம்.